வணக்க மக்களே, சிங்கப்பூரில் ஒரே கோவிலில் உள்ள பல தெய்வங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்துருக்குறோம். இந்த கோவிலில் சாமி கும்பிட்டு நம்ம கீழே இருக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே மேற்படிக்கட்டில் நின்று அப்படியே சிங்கப்பூரோட வியூஸை பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். பசுமையாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்கும். சரி, நம்ம அப்படியே பார்த்துட்டு படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி போகும்போதே ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர்லேருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கிறது விநாயகர், முடிக்கிறது விநாயகர்லேயே முடிப்போம். நீங்கள் கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே ஃபஸ்ட்லேயே இந்த விநாயகர் தான் இருப்பார். அடுத்து விநாயகர் ஒட்டினாப்பில் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி, காளியம்மன், அங்காள பரமேஸ்வரி இருக்கும். இதுதான் அந்த காளியம்மன். அதாவது அந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெரிய சிலை சிங்கத்தில் அமர்ந்திருக்கு பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது பெரியநாச்சி அம்மன். இந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் எல்லா கோவிலுமே இருக்கும். ஏன்னா சிங்கப்பூர் மக்கள் வந்து அதிகமாக இந்த தெய்வத்தை கும்பிடுவாங்க. சிங்கப்பூர் மற்றும் மலேசியா மக்கள். பெரியநாச்சி அம்மனை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற தெய்வம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணர். நான் இங்கே தான் முதல்ல இந்த தெய்வத்தை நான் பார்க்குறேன். நான் இந்தியாவில் உண்மையிலே நான் பார்த்ததே இல்லை. லக்ஷ்மி நாராயணரை தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சி